காவியகண்டா கணபதி முனி ரமண மகரிஷ்ட கேட்குறார், ஆத்ம விசாரத்தினால என்ன லாபம், பிரயோஜனம் என்ன, இந்த ஆத்ம விசாரத்தை விட பலன் தரக்கூடிய வேற ஏதும் சாதனம் இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்குறார். ரூபமாத்ம விசாரஸ்ய கிம்னு கிம்பா பிரயோஜனம் லப்யதாத்ம விசாரேன ஃபலம் பூயோந்தரோஸ்திவா அப்படின்னு சொல்லி ரமண கீதையில் 7வது சாப்டரில் கேட்குறார். ரமண மகரிஷி அதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறார். சர்வாசாமப்பி விற்த்தினாம் சமஷ்டிரியா சமீரித்தான்னு ஆரம்பிக்கிறார் ரமணர். அதாவது என்னென்னா, சம் டோட்டல் ஆஃப் ஆல் தாட்ஸ், எல்லா தாட்ஸ் எண்ணங்களையும் நீ சமஷ்டின்னா டோட்டாலிட்டி சம் அதில் வச்சுட்டேன்னா அதில் நான்கிற விருத்தி தான். விருத்தினா என்ன? ரிப்பிள்ஸ். இப்போ ஒரு சலனமே இல்லாத ரிவரில் நம்ம கல்லை தூக்கி போட்டால் ரிப்பிள்ஸ் வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் விருத்தியே. ரமண மகரிஷி சொல்கிறார், எல்லா விருத்திலையும் அகம் விருத்தி தான்ப்பா முதல்ல ஆரம்பிக்கிறது. அதனால அகம்பிருத்தேர முஷ்யாஸ்து ஜென்மஸ்தானம் விமர்சியதாம். அதாவது இந்த பர்த், இந்த நான்கிறது எங்க உற்பத்தி ஸ்தானத்தை கண்டுபிடி. நான் யாரில் ரமணர் அதே தான் சொல்றார். உற்பத்தி ஸ்தானத்தை கண்டுபிடித்து அங்கங்கே ஒரு எண்ணம் தோன்ற விடாமல் இது யாருக்கு உண்டாயிற்று என்று கேட்டு உற்பத்தி ஸ்தானத்திலேயே அந்த எண்ணத்தை கூர்ந்து விசாரித்து நசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதை தான் இங்கே சொல்றார். அகம்பிருத்தியோர முஷ்யாஸ்து ஜென்மஸ்தானம். இந்த அகம்பிருத்தின்னு சொல்றாலே, இந்த அகம்பிருத்தியுடைய ஜென்மஸ்தானம், பர்த் பிளேஸ், சோர்ஸை பாருன்னா என்ன அர்த்தம்? நான் அப்படிங்கிறதுல லயமாக இரு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டான்ஸால ரமண மகரிஷி கிளியரா என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இது என்னன்னா சாஸ்திர விசாரம் இல்லை, நீ உனக்குள்ள போய் விசாரிக்க வேண்டியது, இந்த புஸ்தகத்துல தேடாத அப்படிங்கறத சொல்றார். ஏஷ ஆத்ம விசாரகா சியான சாஸ்திர பரிசீலனம். சாஸ்திர பரிசீலனம், இன்வெஸ்டிகேஷன், புக்ஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அகங்காரம்ங்கிற இந்த அகம்பிருத்தியை நீ கண்டுபிடிக்க முடியாது. அகங்காரு விலீனகா, அதோட மூலத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க மூலஸ்தானே வேஷனா, மூலஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னால் அதை புஸ்தகத்தினால பண்ண முடியாது, சாஸ்திர விசாரத்தினால பண்ண முடியாது. நான்கிறதுக்குள்ள ஸ்டெட்ஃபாஸ்டாக அபைட் ஆகிறதுனால மாத்திரம்தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்திலே சொல்கிறார், இந்த நான்கிறதே ரிஃப்ளெக்டட் ரியாலிட்டி, கான்ஷியஸ்னஸ் இருக்கு, அதுலேருந்து ஆத்மா சத்யோபிதா பூர்ணகா கேவலகா பரிசிஷத்தே அப்படிங்கிறார். ஆத்மா பர்ஃபெக்டாக தான்ப்பா இருக்கு. இந்த நான்கிறது ஒரு விருத்தி அது ரிஃப்ளெக்டட் ரியாலிட்டி. அதுக்கு ரியாலிட்டியே ஆத்மஸ்வரூப பிரம்மத்தினால தான் அதுக்கு இட் இஸ் டிரைவிங் இட்ஸ் ரியாலிட்டின்னு ரமண மகரிஷி சொல்கிறார்.